அனைவருக்கும் இனிய வணக்கம். இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து LBM-3 M5 ராக்கெட். இஸ்ரோ முக்கிய தகவல். இந்த ராக்கெட் எப்போ ஏவப்படுகிறது, அதனுடைய பயன்கள் என்ன என்பது பற்றி இன்று பார்ப்போம். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ வரும் நவம்பர் 2ஆம் தேதி அன்று மாலை 5:26 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து LBM-3 M5 ராக்கெட்டை விண்ணில் ஏவ உள்ளது. இந்த ராக்கெட் பாகுபலி என்று செல்லமாக அழைக்கப்படும் ஏவுகணை தொடரின் 5வது மிஷன் ஆகும். இதன் மூலம் 4400 கிலோ எடை கொண்ட இராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் CSAT-7R CMS-03 என்று கூறுவோம் விண்ணில் செலுத்தப்படும். இந்த செயற்கைக்கோள் இந்திய இராணுவத்தின் தகவல் தொடர்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு செயற்கைக்கோளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 26 அன்று ராக்கெட் ஏவுதளத்துக்கு நகர்த்தப்பட்டது. இறுதிக்கட்டமான கவுண்டவுன் ஏவுதலுக்கு முந்தைய எண்ணிக்கை நவம்பர் 1 அன்று தொடங்க வாய்ப்புள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஏவுதல் இஸ்ரோவின் தொழில்நுட்ப திறனை மீண்டும் உறுதிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாகும். இந்த செயற்கைக்கோள் இராணுவத்தின் பாதுகாப்பு தொடர்பான தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும். LBM-3 ராக்கெட் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை புவி சுற்றுவட்ட பாதைக்கு, அதாவது ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட்டுக்கு செலுத்தும் திறன் கொண்டது. அதாவது ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் என்று கூறுவோம். இந்த ராக்கெட்டானது செயற்கைக்கோளை 35,656 கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோளை செலுத்தும். அந்த செயற்கைக்கோளானது புவி சுற்றுப்பாதைக்கு சமமாக அதுவும் சுற்றும். அதாவது பூமியின் சுழற்சி வேகமும் அந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வரும் வேகமும் ஒரே வேகமாக இருக்கும். அதனால் 24 மணி நேரம் புவியை ஒரே இடத்தில் இந்த செயற்கைக்கோள் கண்காணித்து கொண்டு இருக்கும். இதுவரை நடத்தப்பட்ட ஏவுதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்துள்ளன. இந்த மிஷன் இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மற்றொரு மைல்கல்லாக அமையும். முடிவாக இஸ்ரோவின் இந்த ஏவுதல் இராணுவ தகவல் தொடர்பு துறையில் இந்தியாவை தன்னிறைவு பெறச் செய்யும். நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5:26 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு உலக அளவில் கவனத்தை ஈர்க்கும். இஸ்ரோவின் தொடர்ச்சியான வெற்றிகள் இந்தியாவின் விண்வெளி ஆய்வில் பெருமை சேர்க்கின்றன. இந்த ராக்கெட் ஏவுதலை நேரிடையாக சென்றும் நாம் கண்டுகளிக்க முடியும். இதற்காக இஸ்ரோ பிரத்யேகமாக இஸ்ரோ ஸ்பேஸ் கேலரி என்று கேலரி அமைத்துள்ளது. இந்த கேலரியில் சென்று பார்வையிட இஸ்ரோ கொடுத்துள்ள இணையதளத்தில் சென்று தங்களுடைய பெயர், ஆதார் எண், மொபைல் எண் போன்றவற்றை உள்ளீடு செய்து இஸ்ரோவிட பாஸ் பெற்றால் நீங்கள் அங்கு நேரடியாக சென்று பார்க்க முடியும். இது அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இஸ்ரோவில் சென்று ராக்கெட் ஏவுதலை அனைத்து பொதுமக்களும் பார்வையிட இலவசமாக இஸ்ரோ ஏற்பாடு செய்துள்ளது. ஆகையால் நீங்கள் அனைவரும் இணையதளத்தில் பதிவு செய்து நேரடியாக சென்று இந்த ராக்கெட் ஏவுதலை கண்டுகளிக்கலாம். மேலும் இந்த இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.